ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட இந்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபெங்ஜு கிட்ட தூங்பா உண்மை எல்லாத்தையும் சொல்லு, உன்னை இங்கிருந்து நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃபெங்ஜு எந்த உண்மையும் அவளால சொல்ல முடியாது. சோ எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல தூங்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜாக்கு என்ன பண்றதுனே தெரியல. உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றேன், அப்ப கூட நீ என்ன நம்ப மாட்டேங்கிற. என்னதான் பிரச்சனை? நீ என்ன கொல்றதுக்காக இங்க வந்திருக்கன்னு மத்த எல்லாரும் சொல்றாங்க. நான் அவங்கள மீற முடியாது. சட்டப்படிதான் ஒரு ராஜா செயல்பட்டாகணும். சோ ப்ளீஸ் ஃபெங்ஜு, நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. உண்மை என்னங்கறத எனக்கு மட்டுமாவது சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல ஃபெங்ஜு ஆனா வாய் மூடிட்டு அமைதியா இருக்கா. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறா. நான் சத்தியமா உன்னை சந்தேகப்படல, நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும்னு கேட்க, நீங்க என்ன சந்தேகப்படல, அது போதும். நான் செத்தா செத்துட்டு போறேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. அப்போ என்கிட்ட உன்னால உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அந்த அளவுக்கு நீ மறைக்கிறல்லன்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்க இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா நம்ம சேமிங்கும் அதே மாதிரி செங்கியவும் பேசிட்டு இருக்காங்க. யோ ஏதாவது பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ்ஃபார்ச்சூன் அதிகம் ஆக ஆகதான் நம்ம தோங்பாக்கு அது நல்லது. அதனால கண்டதையும் பத்தி யோசிக்காதீங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சேமிங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கும், அது ஏற்கனவே முடிவா இருக்கு அப்படின்னு. ஃபெங்ஜு ஜெயில இருந்துட்டு இருக்கா. ஈச்சிங்டி அவளை பாக்குறதுக்கு வரான். என்ன மறுபடியும் பார்க்க வந்திருக்கியா, எனக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்க வந்திருக்கியான்னு கேட்க, ஃபெங்ஜு எனக்கு நல்லா தெரியும் நீ இவ்வளவு ஈஸியா கைவிட போறியா என்ன, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உன்னால வெளியே வர முடியும். ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, ஜஸ்ட் யோசி. சரி உன் அட்ரஸ உன்னால சொல்ல முடியாது, ஆனா வேற ஏதாவது யோசிக்கலாம்ல, அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்க, அன்னிக்கா நான் எப்பவும் போல அந்த கேக் பண்ணேன், அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்ல ஆரம்பிக்கிறா. பக்கத்து ஜெயில அங்க இருக்க நிறைய பொண்ணுங்களை ஜெயில போட்டிருக்காங்க, அந்த கேஸ் விஷயத்துல சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுங்களும் என்ன பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபெங்ஜு சொல்றா, என்னோட அரண்மனையில வெள்ளை பிளேட் மட்டும் தான் இருந்தது, ஆனா அங்க ராஜா கிட்ட கொண்டு வந்தது ஒரு பூ மாதிரி டிசைன் போடப்பட்ட பிளேட், அது என் அரண்மனையில இல்லவே இல்லைன்னு சொல்ல, இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் நோட் பண்ணிருக்கணும்னு சிங்டி ஓட ஆரம்பிக்கிறான். அங்க வந்த 2 செஞ்ச கேக் எல்லாமே மிச்சம் அப்படியே இருக்கு. அந்த கேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சிங்டி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு பிளேட் இருந்ததுல, எந்த பிளேட் ராஜா கிட்ட போனுச்சோ அந்த பிளேட்ல மட்டும்தான் விஷம் இருக்கு, மத்த எல்லா கேக்குமே நார்மலா இருக்கு. இதெல்லாம் ஃபெங்ஜுவோட அரண்மனையில இருந்து போச்சோ அதெல்லாம், இது கண்டிப்பா ஃபெங்ஜு அனுப்புன கேக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சிங்டி அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் தோங்பா அமைதியா அவரோட இடத்துல இருக்காரு. அங்க ஜிஹெங் வந்துடுறா. எனக்கு புரியுது நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கூட லிங்பி ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காமே, அதுக்கு ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணா சீக்கிரமா நல்லா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு வேலை எங்கேயாவது இருக்குன்னா அதை பாக்குறதுக்கு எனக்கு கூட ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெங் கோத்து பாக்குறா. ராஜா உடனே, அது சும்மா நகை கிடையாது, அதை எல்லாரும் பாக்குறதுக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா ஜுவல்லரி செஞ்சு தரேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஜிஹெங் உடனே சமாளிச்சுட்டு, ஜுவல்லரியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறா. ராஜா அடுத்த நாள் அரண்மனையை கூப்பிட்ட அங்க சிங்டி வந்துடுறான். இத பாருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த எல்லா ஸ்வீட்டையும் கொண்டு வரான். இது ஃபெங்ஜுவோட அரண்மனையில பண்ண எதை கேக்கு. இப்போ அந்த கேக்க யாராவது சாப்பிட்டு பார்க்க முன் வருவாங்களா, நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சிங்டி வேகமா அதை எடுத்து வாயில போட்டுடுறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல, எல்லாரும் பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ராஜா, நான் எந்த மருந்தும் எடுத்துக்கல, யார் வேணா என்ன செக் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம ராஜா கிட்ட கொண்டு வரப்பட்ட பிளேட்டு இந்த பிளேட்டு தான், அதோட உடஞ்ச துண்டை நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த பிளேட்டு ஃபெங்ஜுவோட அரண்மனையில இல்லவே இல்ல, ஜிஹெங் இருக்காங்கல்ல அவங்க அரண்மனையில தான் இந்த பிளேட் இருக்கு. சோ இந்த ஜிஹெங்கோட அரண்மனையில தான் இந்த வேலைக்கார பொண்ணு இருந்தா, அவளோட பிளேட்ல இந்த கேக்ல மட்டும் தான் விஷம் இருந்திருக்கு. இது ஃபெங்ஜுவோட தப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இருக்கால வேலைக்கார பொண்ணு, ஜெயில இருந்து கூட்டு வந்திருக்கான் சிங்டி. அந்த பொண்ணு பாக்குறா, நீ ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு, அதனால நான் தான் உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணேன், எனக்கும் வேற யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மை சொல்லு, உனக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணது யாருன்னு ராஜா கேட்க, அந்த பொண்ணு வேகமா ராஜா பக்கத்துல போறா. அங்க வர ராஜாவோட தம்பி அப்படியே டக்குன்னு அவளை கொலை பண்ணிடுறான். அவன் அனுப்பிதான் அந்த பொண்ணு அங்க வரைய போயிருப்பா போல. ராஜா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வேகமா ஓடுறாரு. என்ன மன்னிச்சிடுறா செல்லம் அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன சந்தேகப்படல, அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு ராஜாவை கட்டி புடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல இருந்து ஒரு நொடி கூட நான் உன சந்தேகமே படலன்னு ராஜா சொல்றாரு. சிங்டி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃபெங்ஜு ராஜா கூட க்ளோஸா இருக்குது, ஏன்னா அவன் ஃபெங்ஜு மேல பயங்கரமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. அதனால உனக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால சாதாரண நிலை ராணில இருந்து உன்னை அடுத்த லெவல் ராணிக்கு நான் பதவி உயர்த்துறேன், இந்த அரண்மனையில எதுக்கும் மேல இருக்காதுன்னு சொல்ல, ராஜா எனக்கு இந்த அரண்மனையில தான் இருக்க பிடிச்சிருக்கு, பதவி ஏறினாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லிடுறா. சிங்டி மறுபடியும் அவனோட ரூம்க்கு வந்து நம்ம ஃபெங்ஜு கொடுத்தால அந்த கிரீம் எடுத்து எடுத்து மோந்து பாத்துட்டு இருக்கான்.
நான் என்ன பண்ணணும், ராஜாவை பாதுகாப்பா வச்சுக்கணும், அவ்வளவுதான் நான் பண்ண முடிஞ்ச ஒரே வேலைன்னு அமைதியா சொல்லிட்டு இருக்கான். ராஜா அடுத்த நாளே ஃபெங்ஜுவோட ரூம்க்கு எக்கச்சக்கமா நிறைய நகை நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காரு. ஃபெங்ஜு பாக்குறா, ராஜா என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க, இப்ப நான் சாதாரண ராணில இருந்து ஒரு ஸ்டெப் மேல போயிட்டேன், அதனால நீங்க இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு சிம்பிளா வாழ்றதுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இது எதுவுமே வேண்டான்னு சொல்ல ஒரு மாதிரி ராஜா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இன்னும் என் மேல கோவமா இருக்கியா, அதனாலதான் நான் குடுக்கறதெல்லாம் வேணான்னு சொல்றியான்னு கேட்க, சச்ச அதெல்லாம் இல்ல ராஜா, இந்த பொருள் எல்லாம் குடுக்கறத விட்டுட்டு எப்பவுமே நீங்க என் கையை புடிச்சிட்டு என் கூடவே இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ராஜா ஹாப்பி ஆயிடுறாரு. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, அந்த சாம்பிராணியை மட்டும் வைங்க, ஏன்னா ஃபெங்ஜுக்காக இது நானாவே என் கையால பண்ணதுன்னு சொல்ல, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, மத்தபடி காஸ்ட்லியா வேற எதுவுமே வேண்டான்னு ஃபெங்ஜு சொல்றா. ராஜாவில கட்டி பிடிச்சுக்கிறாரு. இங்க மறுபடியும் ராஜமாதாட்ட ராஜாவோட அசிஸ்டன்ட் போறான். இந்த அசிஸ்டன்ட்ட ராஜமாதா தான் கோத்து விட்டு இருக்காங்க, ஏன்னா பழைய அசிஸ்டன்ட் இறந்து போயிட்டதால. அவன் எல்லாத்தையும் ராஜமாதாட்ட போய் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவர் ராஜா அந்த பொண்ண ரொம்பவே லவ் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணுதான் கொஞ்சம் தள்ளியே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாட்ட சொல்ல, ஓ விட்டு பிடிக்கிறாளா அவ அப்படின்னு ஃபெங்ஜு மேல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வரவே இல்ல. இங்க ஃபெங்ஜு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சிங்டி நகர்வலம் போய் காவல் காப்பான்ல அதுக்காக. சிங்டி உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா, நீ நான் வேற எதை கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதுல அந்த கிரீம் நிறைய இருக்கு, தீந்துருண்டு தானே போடாமலே இருக்க, இத போடு அப்படின்னு சொல்ல, அவன் ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சிருப்பான் போல ஃபெங்ஜுக்கு கொடுக்கணும்னு, கொடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவருக்காகவா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு மூயோன் கேட்டுட்டு இருக்கா. எதுக்காருந்தா என்னன்னு ஃபெங்ஜு அவளை துரத்திட்டே வெளியே ஓடிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே ராஜா நம்ம ஃபெங்ஜுவை கூப்பிடுறதுக்கு வந்திருக்காரு. உன்னை கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள ஜிஹெங்குக்கு உடம்பு முடியலன்னு தகவல் வருது. அவளை பார்க்க போலாம் ராஜான்னு ஃபெங்ஜு சொல்றா. ராஜா ஓகேன்னு சொல்லிட்டு ஜிஹெங்க பாக்குறதுக்கு போறாரு. டாக்டரையும் கூட்டு தான் போறாரு. டாக்டர் ஆனா ஜிஹெங்க செக் பண்ணிட்டு, இந்த பொண்ணோட பல்ஸையே என்னால புரிஞ்சுக்க முடியல ராஜா, ஏதோ டீப்பா பாய்சன் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா எந்த பாய்சனுக்கான சிம்டம்ஸும் இல்ல, கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்ல ஃபெங்ஜு பாக்குறா. இந்த ஜிஹெங் இந்த ஊரு சேர்ந்த பொண்ணே கிடையாது, அவ தேவலோகத்தை சேர்ந்தவ, அதனால கண்டிப்பா வேற மாதிரிதான் இருக்கும்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஜிஹெங்கானா, ராஜா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கோவம் ஆகாதீங்க, எனக்கு அப்படிதான், அது மட்டும் இல்லாம எனக்கு கோல்டு தான், 2 டேஸ்ல தானாவே சரியா போயிடும்னு சொல்ல, சரி பாத்துக்கோமா அப்படின்னு ராஜா அங்கிருந்து ஃபெங்ஜுவோட கிளம்புறாரு. உன்னே ஜிஹெங்கோட வேலைக்கார பொண்ணு அந்த பொண்ணுக்கு ராஜா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கன்னு ஏத்தி விடுறா. தேவையில்லாததை பத்தி ஆல்ரெடி பேசாதன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்னு ஜிஹெங்கோ அவளோட வாய் மூடிட்டு இருக்கா. இங்க ராஜா, நம்ம தான் ஜிஹெங்க பார்த்து முடிச்சிட்டோம்ல, வேலை முடிஞ்சுது, உனது முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு அந்த லிங்பி ஸ்டோன் எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நிறைய மெக்கானிசம் எல்லாம் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு ராஜா சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஈஸி பீசி ராஜா, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான், இதுல ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு ஃபெங்ஜு அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ராஜா ரொம்ப அறிவாளிதான் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை தொட்டு பாக்குறாரு. ஃபெங்ஜுக்கு உடனே இவன் நரி குட்டியா இருக்கும் போது தோங்வா கொஞ்சிட்டே இருப்பார்ல, அந்த ஞாபகம் வருது. கிச்சு கிச்சு மூட்டுறாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ராஜா பாத்துட்டு என்னது இது, இதுக்கு போய் இவ எப்படி சிரிக்கிறான்னு பாத்துட்டு இருக்கா. சாரி ராஜா, நான் ராஜா முன்னாடி நிக்கிறேங்கிறதையே ஒரு செகண்ட் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அடுத்தடுத்து இருக்க மெக்கானிசம் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணணும்னு ராஜா சொல்லிட்டு லிங்பி ஸ்டோனையும் காட்டுறாரு. இதனது நம்ம தோங்வாவோட லிங்பி ஸ்டோன், அவருக்கு சொந்தமானது, அதுக்குள்ள நாங்க போய் தான் அது உடைஞ்சது, அந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு பார்க்க ஆரம்பிக்கிறா. இது பேரு லிங்பி ஸ்டோன். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரிய பழைய தாத்தாக்கு இது போர்க்களத்துல கிடைச்சது, இதுதான் எங்க நாட்டை காப்பாத்துது, இப்ப வேணா ஒரு மேஜிக்க பாருன்னு சொல்லிட்டு லைட்டா தோங்வாதத்தோட அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வேற யார் தொட்டும் இது ஜொலிக்கவே இல்லையா, நான் கை வைக்கும் போதுதான் முதல் தடவை ஜொலிச்சதுன்னு சொல்ல ஃபெங்ஜு யோசிக்கிறா. ஏன்னா அது உங்களோடது, அதனால அது உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. நீ தொட்டு பாருன்னு சொல்ல ஃபெங்ஜும் அதை லேசா தொட்டு பாக்குறா. அவ தொட்டாலும் ஜொலிக்குது. பாத்தியா, நீயும் நானும் பெர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரியும், நீ தொட்டாலும் அது ஜொலிக்குது பாரு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. நானும் அதுக்குள்ள போய் கொஞ்ச நாள் இருந்தேங்கிறதால அது என்னையும் அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சா, ஒருவேளை ஜிஹெங் தொட்டாலும் இதே மாதிரி ஜொலிக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நான் இங்க உன்னை எதுக்காக கூட்டு வந்தேன்னா, இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் சாம்பர் எல்லாம் போடுறதுல நீ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், நிறைய இந்த மாதிரி வெப்பன் எல்லாம் கூட நீ டிசைன் பண்ணல, அதனாலதான் நீ அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு சூப்பரா சீக்ரெட்டா ஒரு மெக்கானிசமா கிரியேட் பண்ணி கொடுப்பியான்னு ராஜா கேக்குறாரு. கண்டிப்பா ராஜா, நான் கிரியேட் பண்ணி தரேன்னு ஃபெங்ஜு சொல்றா. அப்பன்னு பார்த்து இந்த ஜிஹெங் ராஜாவை பாக்கணும் அப்படின்னு அரண்மனைக்கு போக ராஜா இங்க இல்ல, வெளியே போயிருக்காருன்னு சொல்லிடுறாங்க. சோ ஜிஹெங் வேற வழியே இல்லாம சைலண்டா திரும்பி வந்துடுறா. ஃபெங்ஜுவும் ராஜாவும் அதே இடத்துல டெய்லி அடிக்கடி போறாங்க. சீக்ரெட் மெக்கானிசம ஒவ்வொன்னா ஃபெங்ஜு வந்துட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு சொல்லிட்டு ராஜாவோட கையில லேசா கீரல் விழுந்துருது. என்ன ராஜா விளையாட்டு தனமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மருந்து எடுத்து ராஜாக்கு அப்ளை பண்ணிட்டு மேல கட்டும் போட்டு விட்டுட்டு இருக்கா.
யாருமே என்ன இப்படி ட்ரீட் பண்ணதே இல்ல தெரியுமா அப்படின்னு ராஜா சொல்ல, சாரி ராஜா, நான் கொஞ்சம் திமிரா பேசிட்டேன்லன்னு ஃபெங்ஜூ கேக்குறா. எனக்கு அம்மா இல்ல, பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க. சோ எல்லாரும் என்கிட்ட மரியாதையா மட்டும்தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆனா நீ மட்டும்தான் என்கிட்ட ரொம்ப உரிமையா பிஹேவ் பண்ற. அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ராஜா இமோஷனல் ஆயிடுறாரு. ஃபெங்ஜூக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெஞ்சு யோசிக்கிறா, இங்க இருக்கிறது தோங்பா கிடையாது, அத நான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இருந்து போனா கூட அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ராஜாவை தள்ளி விட்டுறா. சூப்பர் ஐடியா வந்திருக்கு, நான் போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ராஜாவும் சரி சரி ஓகே ஓகே அதுக்குன்னு தள்ளி விட்டு போயிருக்க வேணாம் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜா மறுபடியும் அரண்மனைக்கு வந்து அவரோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ராஜா ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அப்பப்போ நீங்க கொஞ்சமாவது ரெஸ்டும் எடுக்கணும்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இன்னைக்கு முழு நிலா நாள் இல்ல, நான் இன்னைக்கு ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு மறுபடியும் ராஜா கிளம்புறாரு. ஃபெங்ஜு அந்த நேரத்துல லிங்பி ஸ்டோனை பாத்துட்டு வந்து அதை வரைகிறா. செங்கியோ கிட்ட காட்டுறா. இப்படியே தாண்டி இருந்தது, லிங்பி ஸ்டோன் உடஞ்சிருச்சுன்னு தானே நினைச்சோம், இங்க எப்படி வந்தது, எப்படி இங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, மெங்ஷி இறந்து போயிட்டான்னு அவளோட வேலையை செய்யறதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. சோ நீ பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியாவது ராஜாவை மயக்கிடணும். மயக்கிட்டு அதுல இருந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் துன்பம் கொடுத்தாதான் இருக்கத்துலயே அதிக வலியை அவருக்கு கொடுக்கும். உனக்கு புரியுதா? எப்படி ஒருத்தங்களை காதல்ல விழ வைக்கணும்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு செங்கியோ சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டா வேலைக்கார பொண்ணு வர சத்தம் கேக்குதுன்னு செங்கியோ அங்க இருந்து மறைஞ்சிட்றா. வேலைக்கார பொண்ணு வரா. முழு நிலாவை பாக்கணும்னு சொல்லிட்டு ராஜா அவங்களை கூப்பிட்டுருக்காரு. நீங்க அழகா ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு ஃபெங்ஜூக்கு ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. ராஜாவும் வராரு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராஜா மறுபடியும் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ராஜாவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. ராஜா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கூப்பிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ பாக்குறா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு நிலாவை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு மியூசிக் வாசிக்கிறீங்களான்னு கேட்க, தோ வாசிக்கிறேன்னு ராஜா மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபெங்ஜூ போயிட்டு அப்படியே ஒரு மயக்கிற மாதிரி பயங்கர அழகா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இப்பதான் செங்கியூ சொல்லிட்டு போனால, அத மனசுல வச்சுட்டு அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ராஜா நிஜமாவே மயங்கி போயிடுறாரு. அடுத்து பார்த்தா ராஜாவும் நம்ம ஃபெங்ஜூவும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ராஜா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாமே கனவு. ராஜா திடீர்னு ஏஞ்சிட்டு, நான் எப்படி இங்க வந்தேன், நான் ஏன் ஃபெங்ஜூ கூட இல்லன்னு கேட்க, நீங்க ஓவரா குடிச்சிட்டீங்க, அப்புறம் உங்களை ஈச்சிங் டீ இருக்காருல தளபதி, அவர் தான் கொண்டு வந்து இங்க விட்டு போனாரு ராஜான்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஈச்சிங் டீ விட்டு போனானா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிட வேண்டியதான்னு சிங்டியை கூப்பிட்டு, சிங்டி இது பாரு சக்கரவள்ளி கிழங்க சுட்டு வச்சிருக்கேன், இத சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு எல்லா மாதிரியும் தானே இருக்கு ராஜா, ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சிங்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். நீ செஞ்ச இல்ல அதே மாதிரியே இருக்கான்னு கேட்க, என் வாழ்க்கையில இது வரைய நான் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சுட்டு சாப்பிட்டதே இல்ல ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே சுட்டு சாப்பிட்டது இல்லையா, ஒரு தடவை கூட பண்ணது இல்லையான்னு கேட்க, பண்ணதில்ல ராஜா, எனக்கு இது அவ்வளவா பிடிக்காதுன்னு சொல்ல, இப்பதான் ராஜாக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி சரி பரவாயில்ல, புது ரெசிபி நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். சரி ஓகே, ஃபெங்ஜூ இருக்கால, அவ சீக்ரெட் சேம்பர் போட்டுட்டு இருக்கா, நீ அதனால அவளை பத்திரமா கூட்டு போயிட்டு வர வேலையை பாத்துக்கோ, ஏன்னா எனக்கு அப்பப்போ கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கும்லன்னு ராஜா இப்பதான் சிங்டிய கம்ப்ளீட்டா நம்புறாரு. சிங்டியும் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து பார்த்தா ராஜா நேரா ஃபெங்ஜூவை பாக்குறதுக்கு போயிருக்காரு. உனக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேக் எடுக்க, இது கேக்கா, ஆனா அந்த பூ இங்க கிடக்காதே அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்றா. இதுல லில்லி பூவை சேர்த்திருக்கேன், லில்லி கேக் இது பேர் அப்படின்னு சொல்ல, பேரும் நல்லா இருக்கு கேக்கும் நல்லா இருக்கு. ராஜா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த சேம்பர் பத்தி எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சொல்றா. சரி வா போலாம் அப்படின்னு ராஜாவும் ஃபெங்ஜூவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி எங்க வேலை பாத்துட்டு இருக்காங்க. ராஜா, இந்த மெக்கானிசம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன்னு சொல்ல, ஆமா ஆமா வாய்ப்பு இருக்கு, இந்த மெக்கானிசம்லாம் எங்க அப்பா காலத்துல போட்டுதான் இருக்கும், ஆனா அவர் எப்படி போட்டாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ராஜா நீங்க பிறந்ததுல இருந்தே கிரவுன் பிரின்ஸ் தானே, எதனால உங்க அப்பா அதெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு ஃபெங்ஜூ கேக்குறா. நான் பிறந்ததும் அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால அப்பாக்கு என்ன அப்போல இருந்தே பிடிக்காது, ஆனா அப்பாவே நல்லா புரிஞ்சுக்கவே முடியாம இருந்தது எதனால என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நான் உங்ககிட்ட காதல்ல விழுந்துட்டேனா, இப்பதான் காதல்லாம் எப்படி இருக்கும், ஏன் எங்க அப்பா என்கிட்ட அவ்வளவு கோவப்பட்டாருன்னு எல்லாமே இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. ஃபெங்ஜூவே பயங்கரமா டச்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் இந்த ஜீஹெங்கு ராஜாக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு போயிட்டு ராஜாவும் ஃபெங்ஜூவும் இல்லன்னு சொல்லிட்டு தெரிய சோகமா வெளியே வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் எங்க போறாங்க அது கண்டுபிடிக்கணும்னு. கரெக்டா அவங்க வரும்போதுதான் ராஜாவோட வண்டி திரும்ப வருது. ஃபெங்ஜூவோட உள்ள போறத பாத்துட்டு, பாத்தீங்களா ராஜா அவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அந்த பொண்ணு கூட மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பொண்ணு வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஃபெங்ஜூவை பாக்குறதுக்கு சீமிங் வந்துடுறான். என்னது ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்க, இங்க பாருங்க கொஞ்சமா அவரை டீஸ் பண்ணலாம்னு நினைச்சா கூட ராஜாவோட வாழ்க்கையில எல்லாமே சோகமா தான் இருக்கு, சோ டீஸ் கூட பண்ண மனசு வர மாட்டேங்குது, என்னையா நம்ம தோங்மாக்கு நீ கதை எழுதி வச்சிருக்கன்னு ஃபெங்ஜூ கேக்குறா. அவர் எவ்வளவு ஹார்ட் பிரேக் ஆகுறாரோ அந்த அளவுக்கு நல்லது,
சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சீவிங்கும் வர ஃபெங்ஜுவை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த ஜிஹெங் போய் ஒரு சாம்பிராணி பாக்கெட் எடுக்கிறா. இந்த பாக்கெட்டை எப்படியாவது ஃபெங்ஜுவோட வீட்டுல சேர்த்துடணும். இது ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு கொஞ்சம் மணி நேரம் அங்கேயே இருந்துருச்சு அப்படின்னா இது அவங்களோடயே ஒட்டிக்கும். நம்ம அந்த ஃபெங்ஜுவோட ஸ்மெல்ல பேஸ் பண்ணியே அவ எங்க போறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஈஸின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிஹெங் அதை எடுத்துட்டு ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு போயிடுறா. நான் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஜிஹெங் சொல்ல, காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ்ன்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த முத்து மாலை இதை வாங்கிக்கோங்க, இதுல இருக்கிறது எல்லாமே சாமி உருவம் தான், இத வாங்கிக்கோங்க, அதே மாதிரி இந்த சாம்பிராணியையும் வாங்கிக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஃபெங்ஜு தலையில கட்டி விட்டுடுறா. ஃபெங்ஜுவும் வேற வழியே இல்லாம அதை எடுத்துக்கிறா. அடுத்து ஃபெங்ஜு நேரா ராஜாவை பாக்கிறதுக்கு போயிட்டு, ராஜா நம்ம மறுபடியும் இன்னைக்கு சேம்பருக்கு போலாமான்னு கேட்க, இல்ல நிறைய முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும், வெள்ளம் நிறைய வந்துட்டுங்கிறதால நான் அதை பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கேன்னு ராஜா சொல்றாரு. சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்புறா. உன்னை பாத்துக்கிறதுக்கு சிங்டி அனுப்புறேன்னு சொல்ல சிங்டி நம்ம ஃபெங்ஜுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கான். வாங்க ராணி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் மத்தவங்க இருக்கும்போது ராணின்லாம் கூப்பிடு, தனியா இருக்கும்போது என்ன ஃபெங்ஜுனே கூப்பிடு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. ஃபெங்ஜு நேரா அந்த சேம்பருக்குள்ள போறா. அங்க பார்த்தா அந்த ஜிஹெங்கோட வேலைக்கார பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஃபெங்ஜு எங்க போறாங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அவளும் பின்னாடியே திருட்டுத்தனமா போறா. ஆனா இவளுக்கு இந்த மெக்கானிசம் ஓபன் பண்ண தெரியாததால டக்குன்னு அம்பெல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா முதல் அம்புலயே இவ தப்பிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இந்த மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆனதால ஃபெங்ஜுவோட வேலை எல்லாம் கெட்டு போயிடுது. சரி பண்ற வரைய ஃபெங்ஜு வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன் சிங்டி கூட பேசிக்கிட்டே, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு சிங்டி சொல்றான். கவலைப்படாத, நான் வந்து ரொம்ப கவனமா இருப்பேன், அதுவும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன அம்பெல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு சொல்றா. நீ என்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேச, ஏன் என் கூட ஒயின் கூட குடிக்க மாட்டேங்கிற, எல்லாத்துக்கும் ஏன் யோசிக்கிறேன்னு சொல்ல, அப்ப நீ ஒரு பொண்ணுன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிங்டி சொல்றான். பொண்ணா இருந்தா என்ன, ஃப்ரெண்டு தானே, கேஷுவலா இருக்கலாம்னு சொல்லிட்டு, பொண்ணு கூட பேசி உனக்கு பழக்கமே இல்ல, ஏன்டா யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு கேட்டுட்டு இருக்கா. என்ன மாதிரி ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாம் சீக்கிரமா இறந்து போயிருவாங்க, லவ் பண்றதுலாம் சரிப்பட்டு வராது ஃபெங்ஜு, இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் கூட ஒரு பையனை லவ் பண்ணேன், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு நம்ம தோங்பாவை பத்தி கதைய லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இந்த வேலைக்கார பொண்ணு மின்சு இருக்கால, அவ நேரா ஓடி வந்துடுறா. ஜிஹெங் கட்டு போட்டு வர்றா. பாத்து இருக்கணும்னு கூட உனக்கு தெரியாதானு. இல்ல ஃபெங்ஜு அங்கதான் போறாங்க, அங்கதான் அந்த கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்ட்டு மின்சு சொல்ல, அப்பனா நம்ம அந்த இடத்துக்கு போக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெங் யோசிக்கிறா. இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அடுத்து போலாம் அப்படின்னு. இங்க ஃபெங்ஜு சிங்டி கிட்ட, நான் லவ் பண்றேன்னு நிறைய முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் பண்ணேன், ஆனா எனக்கு ஹார்ட் பிரேக் தான் கிடைச்சதுடா, அதனால லவ்வும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்ல, ஒன்னு கூட யாராவது லவ் பண்ணாம இருக்க முடியுமா, எந்த மாதிரியான முட்டாள் ஆளுது. ஆனா ஃபெங்ஜு, அப்ப நீ அரண்மனையில ராஜா கூட இருக்கே, ராஜாவ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அது வேற கதை அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ராஜாவை பிடிக்காம தான் கூட இருக்கா போல அப்படின்னு சிங்டி நினைச்சுக்கிறான். அப்போ உடனே ஃபெங்ஜு, எனக்காவது ஒரு நாள் இங்க இருந்து உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்ஜு, நிஜமாவா, எனக்கு இருந்து கூட்டு போயிருவியா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபெங்ஜு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ஜிஹெங் அவளை பாக்குறதுக்கு வந்திருக்கா. என்ன வீட காலி பண்றீங்களான்னு ஜிஹெங் கேட்க, இல்ல வெள்ளத்துக்கு நிவாரணமா நிறைய பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கேன், வீட்டுல வேஸ்டா இருக்கதெல்லாம் கொடுக்கலாம்லன்னு சொல்ல, ஜிஹெங் நல்ல ஐடியா, என்கிட்ட இருக்கிறதே நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து பேசலாமா அப்படின்னு கிளம்புறா. மின்சு மட்டும் ஜிஹெங்க உள்ள விட்டுட்டு வெளியவே நினைக்கிறா. அம்மா, லிங்பி ஸ்டோன் இங்க ஒண்ணு இருக்காமே, அதுக்கு ஒரு பூஜை பண்ணா நாட்டுல வெள்ளம்லாம் வராது நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, அத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஆனா ஒண்ணும் தெரியாதுன்னு ஃபெங்ஜு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கா. கரெக்டா வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஃபெங்ஜு கிளம்பி வெளியே போறா. அப்போ உடனே ஜிஹெங் அந்த இடத்த சுத்தி முத்தி நல்லா தேடுறா. டேபிள் கீழே ஏதோ பேப்பர் இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதுல ஃபெங்ஜு வரைஞ்சு வச்ச லிங்பி ஸ்டோனோட ஓவியம் இருக்கு. அப்ப இவ பார்த்தது கண்டிப்பா லிங்பி ஸ்டோன் தான் அப்படின்னு ஜிஹெங் கண்டுபிடிச்சிடுறா. ஃபெங்ஜு ஒண்ணும் இல்ல, வேலைக்கார பொண்ணு எதையோ போட்டு உடைச்சிட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஜிஹெங் அங்க இருந்து கிளம்புறா. மின்சுவோவே பார்த்து, நான் உன்னை உடைக்க விட்டேன்ல, உடைச்ச அந்த சமயம் பார்த்து அங்க தேடி பார்த்ததுல லிங்பி ஸ்டோனோட பெயிண்டிங் இருந்தது, அந்த பில்டிங்ல தான் லிங்பி ஸ்டோன் இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம், நீ ஏசாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணலாமான்னு ஜிஹெங் கேக்குறா. வெயிட் பண்றதெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம், நான் இன்னைக்கே போய் அதை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பார்த்து பத்திரமா போ, கேர்ஃபுல்லா போ அப்படின்னு ஜிஹெங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ராஜா கிட்ட சிங்டி வந்துடுறான். வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்ப ஃபெங்ஜு உள்ள வரா. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல சிங்டி அங்க இருந்து கிளம்புறான். இல்ல ராஜா, சிங்டியும் இங்க இருக்கட்டும், இவனும் தேவைப்படுவான் அப்படின்னு ஃபெங்ஜு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் அதுக்குள்ள பார்த்தா இந்த ஜிஹெங்கோட வேலைக்கார பொண்ணு உள்ள போயிட்டு மெக்கானிசம் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அடுத்தடுத்து உள்ள போயிட்டே இருக்கா. அதுக்குள்ள இந்த ஜிஹெங் வீட்டுல என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நர்வஸா சுத்திட்டு இருக்கா. கதவை தட்டுற மாதிரி இருக்கு. வேலைக்கார பொண்ணுதான் நினைச்சு கதவை திறந்தா அங்க நம்ம ராஜா, ஃபெங்ஜூன் எல்லாருமே வந்திருக்காங்க. சும்மா உன்னை பார்க்கதான் வந்தேன், என்ன பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்குன்னு ராஜா கேக்குறாரு. நான் ஏன் ராஜா ஷாக் ஆக போறேன், சர்ப்ரைஸ் தான் இருக்கேன், உள்ள வாங்க அப்படின்னு ஜிஹெங் கூட்டு போறா.
கரெக்டா இவ அடுத்தடுத்த மெக்கானிசம் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு கடைசி இடத்துக்கு இந்த வேலைக்கார பொண்ணும் போயிடுறா. போயிட்டு அங்க லிங்க் ஸ்டோன் இருக்கு, அதுகிட்ட கைய வச்சு எடுக்கிறதுக்காக அங்க போயிடுறா. இங்க அதே மாதிரி ஜிஹெங் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா ராஜாக்காக. அப்போ அந்த பொண்ணை கூட்டு வந்து பக்கத்துலயே கைது பண்ணி பக்கத்துல போட்டுட்டு இருக்காங்க. ஜிஹெங் ஷாக் ஆயிடுறா. மியூசிக் கேட்கறதுக்கு வரல, நீங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு ஜிஹெங் கேட்க அந்த இடத்துக்கு சிங்டி வந்துடுறான். நாங்க காவலுக்கு இருந்தப்போ இந்த பொண்ணு லிங்க் ஸ்டோனை திருடுறதுக்காக உள்ள வந்தா, எல்லா மெக்கானிசமையும் உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கான்னு சொல்ல ஜிஹெங் போறா. இல்ல அந்த பொண்ணு மேல தப்பே இல்ல, நீங்க தவறான முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஃபெங்ஜு அங்க போறா. நான் அந்த பேப்பரை போட்டு வச்சேங்கிறது உண்மைதான், ஆனா அந்த பேப்பரை நான் உள்ளார மடிச்சு வச்சிருந்தேன், கசக்கி போட்டிருந்தேன். நீங்க அது வெளியே தெரியற மாதிரி கசக்கி போட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து இந்த சாம்பிராணி எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகம், இந்த ஸ்மெல் என்னை விட்டு போலையேங்கிறதையும் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த அம்புல ரத்தக்கரை இருந்தது, மெக்கானிசம் யாரோ ஒருத்தங்களாலதான் ஆக்டிவேட் ஆயிருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். இது மூணையும் கனெக்ட் பண்ணி பாக்கும்போது இது ஒருவேளை உங்க வேலையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். நீங்களும் வந்து லிங்க் ஸ்டோனை பத்தி என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களை செக் பண்றதுக்கு வந்தா உங்க வேலைக்கார பொண்ணு இங்க இருந்து அமுச்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெங்ஜு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே அப்செட் ஆயிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட, இல்ல நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிஹெங் நின்னுட்டு இருக்க, அவங்க மேல தப்பே இல்ல, இந்த தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு வேணும்னே கத்தி எடுத்துட்டு அவளே இங்க கட் பண்ணிட்டு இறந்து போயிடுறா. ஜிஹெங் பாத்துட்டு இருக்கா. என் மேல ஏதோ ரொம்ப நல்ல பாசம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை நாள் என்ன திரும்பியாவது பாத்தீங்களான்னு ஜிஹெங் கேட்டுட்டு இப்படி பயங்கரமா ராஜா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. தப்பு பண்ணிட்டு என் மேலேயே குறை இருக்க மாதிரி பேசுறியா, இவளை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறாரு. ராஜாவோட தம்பிக்கும் இந்த விஷயம் தெரியுது. என்னது, அவளை ஜெயில போட்டாங்களா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க ஃபெங்ஜு ஜிஹெங்க பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வரா. நீ யாருங்கிறத நீயே மறந்துட்டியா, உன் உண்மையான பேரு கூட மறந்துட்டியா, உன் பேரு ஜிஹெங் அப்படின்னு சொல்ல, என் பேரு எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜிஹெங் கேட்டுட்டு இருக்கா. நீ யாரு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ற, உன்னை இங்க அனுப்புனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு மறுபடியும் கேக்குறா. என் உயிரே போனா கூட அந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அவர் என்ன காப்பாத்தினவரு அப்படின்னு ஜிஹெங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கா. ஃபெங்ஜு எவ்வளவு கேட்டும் யார் காப்பாத்தினது, ஆனா யார் இந்த மாதிரி லிங்க் ஸ்டோனை எடுக்க அனுப்புனதுன்னு எந்த விஷயத்தையுமே வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறா ஜிஹெங். ஃபெங்ஜுவும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து ஜிஹெங்க கொலை பண்றதுக்காக ராஜாவோட தம்பி ஆளுங்களை அனுப்புறான். மாட்டிக்கிட்ட வேறையாவது ஒளரிட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெங் அங்க கொல்ல வர நேரத்துக்குள்ள ஜிஹெங் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நேரா அடுத்து ராஜா கிட்ட போயிட்டு ஜிஹெங் மறைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற உண்மையை சொல்ல, யாராவது மறைஞ்சு போக முடியுமா, என்ன காமெடி பண்றீங்கன்னு ராஜா கத்திட்டு இருக்காரு. இதே விஷயமும் அதே ராஜாவோட தம்பிக்கும் போது, சொல்ல வந்த ஆள ராஜாவோட தம்பி வெட்டி கொண்டுட்டு எப்படி ஒருத்தங்க மறைஞ்சு போவாங்கன்னு பேசிட்டு இருக்கான். ஃபெங்ஜுக்கு விஷயம் தெரிய வருது. ராஜா அதனால பயங்கரமா குழப்பத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. ராஜாவை பாக்குறதுக்கு வந்துடுறா. ராஜா அதுக்குள்ள சிங்டியோட ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. யாராவது மறைஞ்சு போவாங்களா, என்ன முட்டாள்தனம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஃபெங்ஜு உள்ள வந்து எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டு, ராஜா அன்னைக்கு நம்ம டாக்டரை பார்த்தோம்ல, ஜிஹெங்க பாத்துட்டு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷங்களுக்கு இப்படி ஒரு நாடி துடிப்பு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு, இதுவரைய பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஜிஹெங் ஏன் வந்து வேற ஏதாவது இடத்த சேர்ந்த ஒரு ஆளா இருக்க கூடாது, அவ மனுஷியே இல்லாம இருந்தா இத திருடுறதுக்காக லிங்க் ஸ்டோனுக்காக மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தா, அதனால அவ வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி போயிட்டா போல, இதான் நடக்கிற உண்மை ராஜான்னு சொல்ல, ஃபெங்ஜுவ ராஜா பாத்துட்டு என்னமா சொல்ற, அப்படி எப்படி யாராவது ஒருத்தங்க திடீர்னு மறைஞ்சு போக முடியும், நீ இவங்களெல்லாம் பார்த்து நான் கோவப்படுவேன்னு அவங்களை காப்பாத்துறதுக்காக ஏதாவது சொல்றியா அப்படின்னு கேட்க, இல்ல ராஜா, ஸ்டோன் ஆனா இப்ப வரையும் நம்ம கிட்ட இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டிய பத்தியே ஏன் யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு கேக்குறா. அதுவும் நல்லதுதான், ஸ்டோனுக்கு எதுவும் ஆகாத வரைய எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு ராஜாவும் சொல்லிட்டு இருக்காரு. போனா போது இவங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஜிஹெங் ஒரு வழியா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அரக்க உலகத்துல இருக்கா. எங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கரெக்டா சீவு உள்ள வந்துடுறான். இவன் தான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான் போல. ஏய், உனக்கு ஒண்ணு ஆளல்ல ஜிஹெங்குன்னு பக்கத்துல வர, ஆமாங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அண்ணா நீங்க யாருன்னு கேட்க, சீவு பாக்குறான். என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு, நான் சீவு உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லங்க எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஜிஹெங் சொல்லிட்டு இருக்கா. அந்த நீயே பயலால மட்டும்தான் அதெல்லாம் நடந்திருக்கு, அவனை மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன் விட மாட்டேன், நீ உன் மெமரிஸ லாஸ் பண்ணிருக்க, நான் சொல்றது கேளு, இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு அவளை உள்ள விட்டுட்டு சீவோ வெளியே போயிட்டு இருக்கான். பெஞ்சு மறுபடியும் நிலாவை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு தனியா குடிச்சிட்டு இருக்கா. நிலா ஒன்னா இருந்தா அப்போ 2 பேர் நடுவுல ரீயூனியன் நடக்கும்னு சொல்லுவாங்க, நான் தனியா இருக்கேன்னு ஃபெங்ஜு சொல்றா. ராஜாதான் உங்க மேல அதிக பாசத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கொண்டு வந்து மூயூன் மேல போத்தி விடுறா. ராஜா உங்களுக்கு புது கோட் கொடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்காம குடிச்சிட்டே இருக்க ராஜா அங்க வந்துடுறாரு.
ஃபெங்ஜு வேகமா ஸ்லிப் ஆயிட்டு ராஜாக்கு வணக்கம் சொல்றேன்னு பயந்து போய் விழற மாதிரி போயிட்டு இருக்கா. ராஜா தாங்கி பிடிச்சிட்டு, இந்த கோட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, இது கூடவே ஏதாவது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ தலையில ஒரு புது ஹேர் பின், கோல்டு ஹேர் பின்ன வைக்கிறாரு. இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு ஆனா கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு போதையிலே இருக்கா. மறுபடியும் ஸ்லிப் ஆகி விழ போறா. ராஜா அவளை தாங்கி பிடிச்சு ரூம்ல கொண்டு போய் அவளை பத்திரமா படுக்க வச்சுட்டு, யாரையாவது நீ மிஸ் பண்றியா என்ன, யாரையோ பார்த்து ரொம்ப சோகமா மூண பாத்துட்டு இருந்த, என்னையா அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ராஜா அது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃபெங்ஜுக்கு போதை ஓவர் ஆயிடுது, அப்படியே மட்டை ஆயிடுறா. ராஜா பார்த்து சிரிச்சுட்டு என்ன நடக்குது பாரு அப்படின்னு அவர் சோகமா ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஃபெங்ஜு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறா. ஹேர் பின்ன ராஜா கொடுத்தாரு, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ உங்க வேலைக்கார பொண்ணு வந்துட்டு, என்ன பண்ணிருக்கீங்க, ராஜா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஹாப்பியா வந்தாரு, ஆனா உங்களால அவர் பாதியிலே கிளம்பி போயிட்டாரு, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ராணி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு மறுபடியும் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராஜமாதா வராங்க. ஃபெங்ஜு கால்ல விழுந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. சாரி நீ ராணியா இருக்க, ஆனா என்னால சீக்கிரமா வர முடியாம போயிடுச்சு, இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்னு ராஜமாதா நக்கலா பேசுறாங்க. சாரி ராஜமாதா, நான் முன்னாடியே உங்களை வந்து பாத்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஃபெங்ஜுவை இன்னும் எந்திரிக்க கூட சொல்லல, முட்டி போட வச்சுட்டே ராஜமாதா பேச ஆரம்பிக்கிறா. சில விஷயங்கள்லாம் நீ கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கு, பாத்துக்கோ, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஃபெங்ஜுக்கு இதெல்லாம் வர நினைச்சு நம்ம கவலை பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த நியேவோட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான். அந்த ஆளு வேகமா அங்க அரண்மனையில இருக்கிற சில முக்கியமான ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பார்த்தா யார பார்க்க வரானா, ராஜாவோட தம்பியை தான் பார்க்க வரான். நீயே பக்கத்துல யாரையும் வரவிடாம அத்தனை பேரையும் அடிச்சு போட இந்த ராஜாவோட தம்பியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் பறந்து வந்து நியோட அசிஸ்டன்ட தாக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் சொல்லண்டு போய் அவனையும் அடிச்சு போட்டுறான் நியோட ஆளு. நீயே ராஜாவோட தம்பியோட டைரக்டா பேச ஆரம்பிக்கிறான். மேஜிக்ல இந்த ராஜா தம்பி கிட்ட இருக்கிற கப்பு அவன் கிட்ட வர மாதிரி நீயே பண்ண, இவ ஏதோ வித்தக்காரன் தான் போல, பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தம்பி பயந்து போயிடுறான். இங்க இருக்கிற ராஜா பதவியை ஓண்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, எனக்கு இந்த பதவியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் டார்கெட் இன்னும் பெருசு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்னோட டார்கெட்டை நான் அடையறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த லிங்பி ஸ்டோன் இருக்கு பாரு, அது இந்த நாட்டை வச்சிருந்துட்டு நீங்க எதுவும் பண்ண போறது கிடையாது, அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துடணும், இந்த நாட்டு பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நீயே சொல்ல ராஜாவோட தம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ராஜாவை பாக்குறதுக்கு சிங்டி வந்திருக்கான். உன் மேல என்ன வாசம் அடிக்குது அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா உன் நெத்தியில இருந்த காயம் எப்படி ஆறி போயிருக்கு, தழும்பே தெரியலையேன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் மருந்து கிடைச்சது ராஜா, அத போட்டோன அந்த காயம் தழும்பு ஆறிடுச்சு அப்படின்னு சிங்டி சொல்லிட்டு இருக்கான். இது ராஜாக்கு ஃபெங்ஜு கொடுத்த அந்த மருந்து தான், அதே வாசம் தான் அடிக்குதுன்னு ரொம்ப நல்லா தெரியுது. சோ அதனால ராஜா கொஞ்சமா அப்செட் ஆயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜு உட்கார்ந்துட்டு இருக்கா. எவ்வளவு சோகத்தை தான் நான் ராஜாக்கு தரது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இங்க இருக்கிறது தூங்பா கிடையாது, இங்க இருக்கிற இந்த ராஜாக்கு மன கஷ்டம் நடந்து காதலால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு வந்தா மட்டும்தான் அவருக்கு மறுபடியும் சக்தி திரும்ப கிடைக்கும், அது செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல, சரி ஓகே, எவ்வளவுதான் ராஜா கஷ்டப்பட்டாலும் சரி, என் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஃபெங்ஜு முடிவு பண்ணிடுறா. அடுத்த நாள் சிங்டி போற பாதையில ஃபெங்ஜு ரெடியா நின்னுட்டு இருக்கா. 2 பேரும் குதிரை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப தூரம் தள்ளி ஃபெங்ஜுவ ஒரு இடத்துக்கு சிங்டி கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துலதான் நான் பொதுவா உட்காந்துருப்பேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஃபெங்ஜு பாக்குறா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிங்டிக்கு ஃபெங்ஜு மேல காதல் அதிகமா இருக்குல்ல, சோ அவளுக்காக ஒரு பேங்கிள் ஒண்ணு வாங்கி வச்சிட்டு இருப்பான் போல. ஃபெங்ஜு இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா வந்து காஸ்ட்லிலாம் இல்ல, ரொம்ப மட்டமா தான் இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்ல, இந்த டிசைன் நல்லா இருக்குடா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில எல்லாமே ரொம்ப ஆடம்பரமா இருக்கும், இந்த மாதிரி கியூட்டாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவ தான் அப்பாவியா வாங்கி போட்டுக்கிறா. சிங்டிக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு இது பிடிக்கும்னு நினைச்சு கூட பாக்கல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உனக்கு பிடிக்காம தான் நீ அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். சில சமயம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு ஃபெங்ஜு சொல்ல, உனக்கு என்னைக்காவது இங்க இருந்து வெளியே போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டு போறேன்னு சிங்டி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ராஜா நேரா கிளம்பி வேலையை முடிச்சாச்சு, ரொம்ப டயர்டான நாள், நீங்க நான் ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு போறேன்னு ரூம்க்கு கிளம்புறாரு. ராஜா அங்கிருந்து கிளம்புனதும் நேரா உள்ள வந்துடுறான் ராஜாவோட தம்பி, மேப்ப தேட ஆரம்பிக்கிறான். இங்க ஃபெங்ஜு தான் வந்துட்டா போலன்னு வேலைக்கார பொண்ணு கதவை திறந்தா ராஜா தான் இருக்காரு. ராஜா கிட்ட இங்க ஃபெங்ஜு இல்லன்னு தெரிஞ்சதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஃபெங்ஜுவும் சிங்டி கூட மறுபடியும் அரண்மனைக்கு வந்துடுறா. நேரா அவளோட ரூம்குள்ள வரா. பார்த்தா அங்க வேலைக்கார பொண்ணு இருப்பான்னு பார்த்தா ராஜா இருந்துட்டு இருக்காரு. எங்க போயிட்டு வந்த அப்படின்னு ராஜா அமைதியா தான் கேக்குறாரு. அதுவா ராஜா, நான் வந்து ஊருக்குள்ள ராஜாவுக்கும் ஒரு அழகான பொண்ணுக்கு இருக்கிற காதலை பத்தி கதை சொன்னாங்க, அந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அங்க போயிட்டேன் ராஜா அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா.
சரி ஓகே குட் நைட்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு கோச்சிட்டு. ஃபெங்ஜூ பாக்குறா, உங்களை கோவப்பட வைக்கிறத தவிர வருத்தப்பட வைக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல தோங்பா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. இங்க அடுத்த நாள் ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, நேத்து நாங்க ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தோம், அந்த மாதிரி கதை சொல்றவங்க யாருமே கேபிட்டல் சிட்டிக்கு வரவே இல்லைன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம சிங்டியும் நேத்து ஊருக்குள்ள இல்ல வெளியே போயிருக்காருன்னு சொல்ல, அவ என்ன சீட் பண்றான்னு சொல்ல வரியா அப்படின்னு ராஜா பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுறாரு. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. சிங்டி மறுபடியும் ராஜாவை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ராஜா சிங்டிய பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே வரவிட மாட்டாரு. சிங்டி முக்கியமான விஷயம் சொல்லணும், விடாம போனா எப்படி அப்படின்னு புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அதுக்குள்ள ராஜாவோட தம்பி ரூம்ல தேடினால நேரா தேடி நீயே கிட்ட மேப்ப கொண்டு போய் கொடுத்துடுறான். இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி உள்ள போனா லிங்பி ஸ்டோனை எடுத்துடலாம் அப்படின்னு. சரி அப்ப போய் எடுத்துட வேண்டியதானு நீயே சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படிங்க போறதுன்னு கேட்க, ராஜா பதவி வேணும்னா எப்படியாவது அதை எடு, அதை எடுத்து என் கிட்ட கொடு அப்படின்னு நீயே அங்க இருந்து கிளம்புறான். என்னால முடிஞ்சா நான் போய் எடுத்திருக்க மாட்டேனா, பேக் ஃபயர் எனக்கு அதிகமா நடக்கும் நீயே யோசிக்கிறான். இங்க மறுபடியும் ராஜாவை பாக்குறதுக்கு ராஜமாதா உள்ள வராங்க. ராஜா பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே போதையில கவுந்துட்டு இருக்காரு. பக்கத்துல ராஜமாதா இருக்கிறது கூட தெரியாம ஒயின் வேணுமா அப்படின்னு கப்ப நீட்டிடுறாரு. ராஜமாதாவை பார்த்தோன்னு நடுங்கி போயிடுறாரு. மன்னிச்சிருங்க ராஜமாதா, மரியாதை இல்லாம பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னடா ஆச்சு, நீ இந்த நாட்டுக்கே ராஜா, உனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு அத்தனை ஆயிரம் பேர் காத்து கிடக்குறாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உன்னை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பொண்ணுங்க உனக்காக கியூ கட்டி நிக்கிறாங்க. இதுல போயும் யாரு என்னன்னு அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக உன்னோட சுயத்தையே நீ இப்படி எல்லாம் இழக்கலாமா, அப்பெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜமாதா சொல்றாங்க. ராஜா எனக்கு புரியுதுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க பாரு, நான் ஒண்ணுதான் ஐடியா கொடுப்பேன், நீ அந்த புறத்துக்கு மட்டும் ஒரு தலைவி, அதாவது பேரரசிய அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், மத்த பொறுப்பெல்லாம் அவ பாத்துக்குவா, நீ நல்ல நிம்மதியா இருக்கலாம், உனக்கு தேவையில்லாத இந்த பிரஷர்லாம் இருக்காதுன்னு சொல்ல, ராணிய போடணும் பேரரசிய போடணும், புரியுது ராஜமாதா அப்படின்னு மறுபடியும் ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ இங்க தனியா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா. அந்த இடத்துக்கு செங்கியோ வந்துடுறா. என்னடியாச்சு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க, ராஜாவோட மனசுக்கு காயத்தை கொண்டு வரதுக்குள்ள நான் பயங்கரமா ஹர்ட் ஆயிருவேண்டி, இத்தனை நாள் ராஜா என்ன பார்க்காம வராம இருந்ததே இல்ல தெரியுமா, இப்ப நானே காயப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன பார்க்க வரவே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ ஃபீல் பண்றா. ஆனா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், இப்ப வேற எம்ப்ரஸ் அறிமுகப்படுத்த போறாங்களாம், யார ராணி ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் எம்ப்ரஸ் அறிமுகப்படுத்துற நாள் வருது, அனௌன்ஸ் பண்ண போறாரு ராஜா. அந்த உத்தரவை வாசிக்க சொல்லி ராஜா அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கறாரு. அதுல பார்த்தா ஃபெங்ஜுவ மகாராணி ஆக்கி அதுல உத்தரவு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சிங்டி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், சோகமாயிடுறான். ஃபெங்ஜுவ இதுக்கு மேல வெளியே காப்பாத்தவே முடியாது போலன்னு யோசிக்கிறான். ராஜா கிட்ட ஆளாளுக்கு அந்த பொண்ணோட ஆரிஜினே தெரியாது ராஜா, அவங்கள எப்படி ராஜா நம்ம இந்த மாதிரி பதவியில போட முடியும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜீஹெங்க அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணா உள்ள வந்து டீமன் மாதிரி மறைஞ்சு போயிட்டா, அதுவே ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு, இதுக்கும் மேல இப்படியே போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வராதா ராஜான்னு கேட்க, சிங்டி நீ மட்டும் எதுவும் பேசாம இருக்க, நீ என்ன நினைக்கிறன்னு ராஜா வேணும்னே சிங்டியை கேக்குறாரு. ஆனா சிங்டி அப்படியே நொந்து போயிட்டு, நீங்க எது பண்ணாலும் கரெக்ட் தான் ராஜா அப்படின்னு கால்ல விழுந்துடுறான். ராஜா சிங்டிய பார்த்து கோவமா முறைச்சிட்டே அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அடுத்து ராஜமாதாவை பார்க்க போறாங்க. ராஜமாதா ராஜா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் மறுபடியும் அவகிட்டயே நீ விழுந்துட்டலன்னு கேட்க, இல்ல ராஜமாதா, நான் செஞ்சதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, அந்த பொண்ணு என்னோட சேர்ந்து இந்த நாட்டை காப்பாத்த வந்தவன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லிங்பி ஸ்டோன் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாட்டியும் அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நான் தொட்டன ஜொலிக்க ஆரம்பிச்சது, அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாருல்ல, அதே மாதிரி அங்க ஃபெங்ஜூ அதை தொட்டா அப்பயும் ஜொலிச்சதுன்னு சொல்ல, என்ன சொல்ற நிஜமாவா, அப்போனா சரி ஓகே, நீ முதல்ல உன் இடத்துக்கு போ, சீக்கிரமா அந்த பொண்ண பேரரசி ஆகிடுன்னு ராஜமாதாவும் சொல்றாங்க. வேற வழியே உங்களுக்கு இல்ல. அதனால ராஜா சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜூக்கு தெரியுது ராஜா என்ன முட்டாளா, என்னதுக்கு பேரரசி ஆகணும் அப்படின்னு கேட்க, ராஜா உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றாரு, இன்னும் உங்களுக்கு தான் அந்த விஷயம் சரியாவே புரிய மாட்டேங்குது, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மூயோன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து ஃபெங்ஜூ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்தடுத்து பதவியெல்லாம் அவளுக்கு ஏறுறதால இவ்வளவு அழகா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லாத நேரத்துல ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு சிங்டி அங்க வந்துடுறான். நான் எதிர்பார்க்கவே இல்ல ராஜா உன்ன எம்ப்ரஸா அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு, சாரி ஃபெங்ஜூன்னு சொல்ல, என்ன பண்றது, எதிர்பார்க்கறது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஃபெங்ஜூ உன்கிட்ட நான் நிறைய வார்த்தைகள் எப்பவுமே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், சொல்ல முடிஞ்சது இல்ல, அதெல்லாம் அதுல எழுதி வச்சிருக்கேன்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு சிங்டி அங்க இருந்து போயிடுறான். ஃபெங்ஜூ அதை ஓபன் பண்ணி படிக்கிறா, பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. சிங்டி இத்தனை நாள் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு இப்பதான் அவளுக்கு தெரியுது, உன்னை பொண்ணுன்னு தெரிஞ்ச அன்னையில இருந்தே உன்னை பயங்கரமா நான் லவ் பண்றேன், ஆனா என்ன பண்றது, ராஜா உன்னை அந்த புறத்துக்குள்ள கூட்டிக்கிட்டாரு, உன்னால எதுவும் செய்ய முடியல,
இப்ப கூட நீ கூப்பிட்டனா நான் உடனே உன்னை கூட்டிட்டு எவ்வளவு ஆபத்தையும் தாண்டி வெளியே வந்துருவேன். வாழ்நாள் முழுக்க உன் கூடவே சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டு சிங்டி அதுல எழுதி வச்சிட்டு இருக்கான். கரெக்டா சீமிங் வந்து அந்த லெட்டரையும் படிச்சிடுறாரு. சூப்பர்மா, ராஜாவோட ஹார்ட்ட பிரேக் பண்றதுக்கு நமக்கு செம்ம காரணம் கிடைச்சிருச்சு. இத வச்சே பிரேக் பண்ணிரு. இதுக்கும் மேல என்ன இருக்கணும்னு ஆசைப்படுற? ராஜா உன்ன லவ் பண்றாரு. உன்ன லவ் பண்ற இன்னொரு பையன் கூட நீ ஊரை விட்டு ஓடி போகணும்னு வச்சுக்கோயேன். அது எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும்னு சொல்ல சீமிங்க பாத்துட்டு ஃபெங்ஜூ முறைக்க ஆரம்பிக்கிறா. என்னையா பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ராஜா நேரா ஃபெங்ஜூவை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. என்ன இதுக்கு எம்ப்ரஸா அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ ராஜாவை பார்த்து கேட்டுடுறா. இங்க பாரு, இந்த அரண்மனையில உன்னை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னோட காதல் தான். அந்த காதல் இருக்கிற வரையாது நீ ஆயுதமா யூஸ் பண்ணி எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோ. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜூக்கு பயங்கரமா சோகமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. என்ன மன்னிச்சுங்க ராஜா அப்படின்னு ராஜாவையே பாத்துட்டு இருக்கா. இங்க ராஜாவோட தம்பியும் இந்த எம்ப்ரஸா பதவி ஏத்துக்கிற ஃபங்க்ஷனை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் நியேவ பாக்குறதுக்கு கிளம்பி போறான். சரி, அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பிஸியா இருக்கும் போது சிட்டி கேட்டை ஓபன் பண்ணி விட்டுரு. அந்த நேரத்துல நாங்க உள்ள வந்துட்டோம், எங்க ஆளுங்க உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நீயே அடுத்த ஐடியாவை சொல்லிட்டு இருக்கான். சிங்டியும் பதவி ஏற்பு விழாக்கு போகணுமா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அதை போட பிடிக்காம பயங்கர சோகத்தோட நின்னுட்டு இருக்கான். அடுத்த நாள் பதவி ஏற்பு விழா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நாளே ஃபெங்ஜூக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா இருக்கான்னு செக் பண்றாங்க. ட்ரெஸ் போட்டதுமே ராஜா அவளை பார்த்து வாயை பொளந்துட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளவு தெரியுமா அழகா இருக்க, என்னோட மகாராணி நீதான், உன்னை விட யார் இந்த போஸ்டுக்கு பெட்டரா இருப்பான்னு சொல்ல ஃபெங்ஜூக்கு பயங்கரமா சோகமா இருக்கு. நம்ம 2 பேரும் புது வாழ்க்கை வாழ போறோம், ஏன் நீ சோகமா இருக்குன்னு கேட்க ஃபெங்ஜூ ராஜாவை கட்டி பிடிச்சுக்கிறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா. ராஜாக்கு இவ என்ன பண்றான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஃபெங்ஜூவை எழுப்புறதுக்காக வேலைக்கார பொண்ணுங்க படையோட வந்துட்டு இருந்தா, பார்த்தா ரூம்ல ஃபெங்ஜூவை காணோம். ராஜா எங்க பதவி ஏற்பு விழாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ வருவான்னு சொல்லிட்டு, உட்காருப்பா, ஏன் அவசரப்படுறேன்னு ராஜமாதா சொல்றாங்க. சரியா அசிஸ்டன்ட் அங்க ஓடி வந்து மகாராணிய காணோம் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா தேட ஆள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ராஜமாதா கத்துறாங்க. தளபதியை கூப்பிடுங்கன்னு. தளபதி சிங்டியும் காணாம போயிருக்காருன்னு சொல்ல, அவ்வளவுதான், ராஜாக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. நேரா ரூம்க்கு போறாரு. அங்க ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போறேன்னு ஃபெங்ஜூ அங்க ராஜா கொடுத்த ஹேர் பின்ன கூட திருப்பி கொடுத்து வச்சிருக்கா. அப்புறம் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல இருக்குன்னு ஒரு பாக்ஸ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல சிங்டி எழுதினால அந்த லெட்டர் இருக்கு. அதே மாதிரி எப்ப வேணா நான் உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதியிருக்கான். அந்த 2-3 லெட்டர்லாம் அந்த பாக்ஸ்ல இருக்கு. அதை எரிக்கிறதுக்கு அப்பவே ஃபெங்ஜூ ட்ரை பண்ணிருக்கா. சீமிங் தான் வேண்டாம், இது கிடைச்சாதான் இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு அதை எரிக்காமலே விட்டு வச்சிருக்காரு. அப்புறம் ஃபெங்ஜூ தான் மறுபடியும் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி நம்ம சிங்டியோட ஓடி போயிருப்பா போல. இந்த விஷயம் எல்லாமே ராஜாக்கு தெரிஞ்சிருது. ராஜா மாதாக்கும் தெரிஞ்சிருது. ராஜாவோட தம்பி நீயே கிட்ட போய் விஷயத்த சொல்ல, இத்தனை நாள் சிங்டி தான் நாட்டோட தளபதி, பெரிய செவரு, அவர் தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து சிங்டியே இல்லங்கும் போது நமக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. சீக்கிரமா படைகளோட உள்ள வந்து போட்டு தள்ளிடலான்னு நீயே அங்க இருந்து கிளம்புறான். சிங்டியும் ஃபெங்ஜுவும் ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. சிங்டி பின்னாடியே வந்து தண்ணி குடி, இனிமே உன் கூட நான் கடைசி வரையே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெங்ஜுக்கு அது வேற ஆக்வர்டா இருக்கு. கைய வேற சிங்டி பிடிக்கிறான். ஃபெங்ஜு ஆக்வர்ட்ல இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கா. என்னால நீயும் இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு ஃபெங்ஜு சொல்ல, உனக்காக என் உயிரே கொடுப்பேன், இது ஒரு மேட்ரா அப்படின்னு சிங்டி சொல்லும் போதே ராஜாவோட ஆளுங்க வந்துடுறாங்க. சுத்து போட்டுறாங்க. நீ எந்த போ அப்படின்னு சிங்டி ரெடியா இருந்துட்டு இருக்கான். இங்க இருந்து அவ போயிடலாம், ராஜாக்கு ஹார்ட் பிரேக் கிடைக்கும். ஆனா தன்னால சிங்டி பாதிக்கப்படுவானேன்னு ஃபெங்ஜு யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இல்ல நான் போல, சிங்டி நீ இங்க இருந்து போயிடு, ராஜா என்ன கூட்டு போட்டுன்னு சொல்ல, போற உயிர் சேர்ந்தே போட்டோம், 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சிங்டி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபெங்ஜுவோட சேர்த்து அவனையும் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ராஜா மறுபடியும் ரூம்க்கு வராரு. ஃபெங்ஜு அங்க கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. ஃபெங்ஜு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கா. ராஜாவை பார்த்து கால்ல விழுந்துட்டு இருக்கா. எதனால இப்படி பண்ண, நிம்மதியா வாழலான்னு மட்டும் தானே நான் நினைச்சேன் அப்படின்னு ராஜா மறுபடியும் கேட்க, இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் நான் கிடையாது, நான் தனியா உலகத்துல சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு ஏதோ சமாளிக்கிறா. அப்ப என்கிட்ட பேசின எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிற மாதிரி ஃபெங்ஜு தலையாட்டிட்டு இருக்கா. ராஜா கடுப்பாயிடுறாரு. அவளை புடிச்சு இதுக்கெல்லாம் நீ எப்படி எனக்கு திருப்பி கொடுக்க போற, எப்படி எனக்கு திருப்பி நன்றி கடனை செலுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு, இங்க எது போகும், என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, இவளை தூக்கி ஜெயில போடுங்க, உன் மூஞ்சையே நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபெங்ஜு அங்க இருந்து அழுதுட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. அவளால தாங்கிக்கவே முடியல இந்த ஹார்ட் பிரேக்க. உங்களை விட எனக்கு தான் ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. வெளியே போறவ ரொம்ப முடியாம வாயிலிருந்து ரத்தமா துப்பி மயங்கிடுறா. ராஜா வேகமா போறாரு, மடியில படுக்க வச்சுக்கிறாரு. ஆனா ராஜமாதா வந்துடுறாங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு, இவ்வளவு தூக்கி ஜெயில போடுங்கன்னு ஃபெங்ஜுவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ராஜா அடுத்த நாள் அரண்மனையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பொண்ணை கொல்லணும், அதே மாதிரி சிங்டியையும் கொல்லணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க.
சிங்டிய ஒரு தடவை பாத்துட்டு வர அப்படின்னு ராஜா ஜெயிலுக்கு வராரு. எதனால இப்படி பண்ண, என்னல இருந்து இது நடந்துச்சு அப்படின்னு கேட்க, பெஞ்சு எப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அன்னில இருந்தே நான் அவள லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு ராஜா அப்படின்னு சிங்டி சொல்லிட்டு இருக்கான். அவ எப்போல இருந்து உன்னை லவ் பண்றான்னு கேட்க, அது எனக்கு தெரியாது. இந்த அரண்மனையில இருந்து என்ன கூட்டு போகணும்னு மட்டும்தான் அவ சொன்னா. மத்தபடி என்ன காதலிக்கிறேன்னு அவ சொன்னது கிடையாது அப்படின்னு சிங்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜாக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. இதுக்கும் மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜூ ஜெயில இருக்கா. அவளை பாக்குறதுக்கு செங்கியூ வந்துடுறா. என்னடி, எனக்கே தெரியுது நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு. நானே பார்த்தேன். நீ ஏன் திருப்பி வந்த? நீ வராமலே போயிருந்திருக்கலாம். ராஜா பயங்கரமா அப்செட் ஆயிருப்பாரு. சிங்கியோட மனுஷ உயிர் போகணும்னு இருந்ததுன்னா நம்ம என்னடி பண்ண முடியும் அப்படின்னு செங்கியூ கேட்டுட்டு இருக்கா. இங்க ராஜா மாத்தாட்ட ராஜா மறுபடியும் வந்துட்டு ஃபெங்ஜுவையும் சிங்டியையும் மறுபடியும் உயிரோட விட்டுறணும். அவங்களுக்கு வாழ பிடிச்சிருக்குன்னா அவங்க எங்கேயாவது போய் வாழட்டும். ராஜமாதா ப்ளீஸ் இந்த முடிவுல மட்டும் எனக்கு உறுதுணையா இருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ராஜமாதா கடுப்பாயிடுறாங்க. நீ என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மேல நான் உண்மையாவே பாசத்தை வச்சுட்டேன். சிங்டிய நான் ஒரு தம்பியா ஏத்துக்கிட்டேன். இதுக்கும் மேல அந்த 2 பேருக்கும் தண்டனை கொடுக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்ல, என்னவோ பண்ணித்தலன்னு சொல்லிட்டு ராஜமாதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நியோட ஆளுங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ராஜாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது. ராஜா சிங்டிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சிங்டிய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. தளபதியோட ட்ரெஸ்ஸ கொண்டு போயிட்டு சிங்டி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. பெஞ்சும் அவளோட ரூம்ல நின்னுட்டு இருக்கும் போது ராஜா அங்க வந்துடுறாரு. ராஜா, நான் நடக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டேன். சிங்டிய பத்தி தப்பா நினைக்காதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சிங்டிய தளபதியா பதவியேத்துக்க சொல்லுங்கன்னு சொல்ல, ராஜா நான் ஏற்கனவே அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி ராஜான்னு சொல்லிட்டு பெஞ்சு கால விழுந்துட்டு இருக்கா. நீ கூட வா அப்படின்னு ராஜா ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிங்டி தலைமை ஏத்துக்கிட்டு, ஏற்கனவே இவங்க படை ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு சிங்டியோட ஆளுங்க போயிட்டு மறுபடியும் கண்ட்ரோல அவங்க கையில எடுக்க பாத்துட்டு இருக்காங்க. ராஜாவோட தம்பி மேல இருந்து பாத்துட்டு, சிங்டி இங்க பிஸி ஆயிட்டான், இதான் சரியான சமயம். லிங்பி ஸ்டோன் எடுக்க போலான்னு அவங்க டீம் தனியா லிங்பி ஸ்டோன் எடுக்கிறதுக்காக வாசல்ல நிக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. ராஜா ஃபெங்ஜுவை கூப்பிடுறாரு. சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, இது வழியா போனா நம்ம கரெக்டா லிங்பி ஸ்டோன் இருக்க இடத்துக்கும் போலாம். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா வெளியே போயிடலாம். நான் உன்னை வெளியே அனுப்பி விடுறேன்னு சொல்ல, ஃபெங்ஜு ராஜா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. அன்னைக்கு ஜிஹெங் வந்தா அவளால எடுக்க முடியல. இப்போ திடீர்னு நமக்கு ரகசிய அட்டாக் நடக்குது. அது கூட லிங்பி ஸ்டோனுக்காக இருக்கலாம்லன்னு சொல்ல, சிங்டிய லிங்பி ஸ்டோனை காவல் காக்கிறதுக்கு அனுப்பி வைங்கன்னு ராஜா சொல்றாரு. அடுத்து ராஜா ஃபெங்ஜு பின்னாடியே அந்த பாதைக்குள்ள போக ஆரம்பிக்க, இங்க இந்த ராஜாவோட தம்பி தான் லிங்பி ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு ஆளுங்களெல்லாம் அனுப்பி அங்க இருக்கிற ரகசிய அந்த பேசேஜ் இருக்குல்ல, அது வழியா மத்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க அதுல மாட்டி. ஆனா இவன் மட்டும் அடுத்தடுத்து உள்ள போயிட்டு இருக்கான். லிங்பி ஸ்டோன் பக்கத்துல போயிடுறான். ராஜா கூடவே நியோட அடியாள் தான் இருக்கான். லிங்பி ஸ்டோன்ல கைய வைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த வெப்பன் எல்லாம் வருது. அவன் கைய அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ராஜா அங்க வந்துட்டு நிறுத்துங்கன்னு கத்துறாரு. ராஜாவை பார்த்துட்டு நியோட அசிஸ்டன்ட் தானே, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தோங்வாதி ஜுன்னா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். ராஜா தம்பிய பாத்துட்டு, சீ நீ பண்ண வேலையா அதுன்னு கேட்க, ஆமாடா நீ ராஜாவாயிட்ட, ஏன் எனக்கு அதுக்கு தகுதி இல்லையா? உன்ன மாதிரி துரதிருஷ்டம் இருக்கிற ஆளுக்கே அந்த தகுதி இருக்கும் போது எனக்கு இல்லையா? நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.